இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல இவ்வளவு நாளா அந்த போரை நிறுத்த சொல்லி செங்கடல்ல பயணிக்கிற இஸ்ரேலிய கப்பல்கள் மேல ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. நேத்து இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருந்த சரக்கு கப்பல் மேலேயுமே தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா இந்தியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது, அந்த தாக்குதலால இந்தியாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, நேத்து இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த கம்பெனியுடைய கப்பல் ஒன்று சவுதி அரேபியாவில இருந்து க்ரூட் ஆயிலை ஏற்றிக்கிட்டு இந்தியாவுக்கு டெலிவர் பண்றதுக்காக அரபிக்கடல்ல பயணிச்சு வந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ குஜராத் போர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 370 கிலோமீட்டர் தொலைவில் அந்த கப்பல் இருக்கும்போது அந்த கப்பல் மேல ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கப்பலுக்கு ஓரளவுக்கு நல்லாவே டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த கப்பலுக்குள்ளேயே தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்படி தண்ணி வர ஆரம்பிச்சதையுமே இமீடியட்டா அந்த கப்பல் டிஸ்ட்ரெஸ் கால் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த மாதிரி ஆபத்தில் இருக்கோம், வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக இந்திய அரசாங்கம் இந்திய விமானப்படையை சேர்ந்த கண்காணிப்பு விமானத்தை ஒன்று அனுப்புறாங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த உடனடியாக நம்மளோட சர்வைலன்ஸ்ல கொண்டு வர்றதுங்கிறது ரொம்பவே முக்கியம். காரணம், அந்த கப்பல் மேல மென்மேலும் எந்த ஒரு தாக்குதலும் நடந்துடக்கூடாது. அதே சமயம் அந்த கப்பலுக்கு பக்கத்துல வேற ஏதாச்சும் ஒரு கப்பல்ல அதுல இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் கடத்திட்டு போறதுக்கான சான்ஸும் உண்டு இல்லையா. அதுல கிட்டத்தட்ட 20 இந்திய தொழிலாளர்கள் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனே இந்த சர்வைலன்ஸ் ஜெட் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு கப்பல் அவ்வளோ வேகமாகலாம் பயணிக்காது. சும்மா கப்பல் அனுப்பிச்சு நான் காப்பாற்றுறேன் அப்படின்னா கப்பல் அங்கே போய் சேர்றதுக்கே டைம் ஆயிரும். அதனால முதல்ல அந்த இடத்த பாதுகாக்க வேண்டியது முக்கியம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் விமானத்தை சீக்கிரமாக அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடியே இந்தியாவினுடைய ICGS விக்ரம் அப்படிங்கிற கோஸ்ட் கார்டு ஷிப் அனுப்பப்படுது. அந்த ஷிப்பு மூலமாக தான் அந்த கப்பலில் இருந்த பயணிகள் எல்லாருமே இமீடியட்டாக வெளியேற்றப்பட்டு காப்பாற்றப்படுறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னைக்கு காலையில் இந்தியாவுக்கு கெமிக்கல்ஸை ஏற்றிக்கிட்டு வர்றதா இருந்த சாய்பாபாங்கிற ஒரு கப்பல் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அந்த கப்பலுக்கு பெருசாக எதுவும் டேமேஜ் இல்லை. ஸோ இந்த பேரை கேட்டதையுமே எல்லாருக்கும் இது இந்திய கப்பல் மாதிரி தான் தோணும். ஸோ அப்படிதான் முதல்ல செய்திகள் இது இந்தியாவை சேர்ந்த கப்பல் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இது கேபான் நாட்டை சேர்ந்த கப்பல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சில கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் டேக்ஸ் அதிகம்னு சொல்லி சின்ன சின்ன நாடுகளில் டேக்ஸ் கம்மியாக இருக்கும், அந்த நாடுகளில் கப்பலை ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. ஸோ தட் டேக்ஸ் கம்மியாக கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படிதான் இந்த கப்பல் கம்பெனியும் கேபான் நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதனால இது இந்திய கப்பலாக கன்சிடர் பண்ணப்படாது. ஸோ இந்த கப்பல் மேலேயுமே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. ஸோ இந்த அட்டாக்ல நம்ம ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினது எல்லாமே ஏமனுக்கு கிட்ட பயணித்த கப்பல்கள், அப்படி இல்லையா செங்கடல் பகுதியில் பயணித்த கப்பல்கள் மேலே தான் அதிகமாக தாக்குதல் நடத்தினாங்க. ஆனால் இந்த முறை அரபிக்கடலில் அதுவும் இந்தியாவுக்கிட்ட வந்துட்ட கப்பல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ எதனால் இந்தியாவுக்கு கிட்ட வந்ததுக்கு அப்புறமா தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். இந்த மேப் ஒரு தடவை பாருங்களேன். ஸோ இந்தியாவுக்கு ஒரு கப்பல் சவுதி அரேபியாவிலேருந்து எண்ணெய் ஏற்றிக்கிட்டு வர்றாங்கன்னா கண்டிப்பாக இந்த பெர்ஷியன் கல்ஃப் பகுதி வழியாக கல்ஃப் ஆஃப் ஒமான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வழியாக தான் அரபிக்கடலில் மிக ஜாயின் ஆவாங்க. ஸோ இந்த வழியாக வரக்கூடிய கப்பலை யாராலையுமே அட்டாக் பண்ண முடியாது. காரணம் ரொம்பவே சிம்பிள். இங்கே சவுதி அரேபியா, UAE மாதிரி பெரிய பெரிய நாடுகள் இருக்கிறாங்க. அவங்கள தாண்டி போயிட்டு இந்த வழியாக வர்ற கப்பல் மேலே அட்டாக் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லை, இந்த நாடுகள் எல்லாத்துக்குமே ஹவுதி கிட்ட ட்ரோன் சிஸ்டம் இருக்குதுன்றது தெரியும். அதனால ஆன்டி ட்ரோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத வச்சிருக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரோனை வச்சு அட்டாக் பண்ணுறதுங்கிறது முடியாத காரியம். கூடவே அப்படி ஒரு அட்டாக் நடந்துட்டா கூட இங்கே ஒரு பெரிய போரை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக ஹவுதிக்கள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய போரை விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல வச்சு அவங்களால அட்டாக் பண்ண முடியாது. சரிப்பா, அப்போ இந்த ஒமான் நாட்டுக்கிட்ட வரும்போதோ இல்லை இந்த ஒமான் நாட்டை தாண்டி போயிட்டு அரபிக்கடல்ல இந்த கப்பல் பயணிக்க ஆரம்பிச்சதையுமே அட்டாக் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் இந்தியா கிட்ட வர வரைக்கும் விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ஒமான் நாட்டில் இந்தியாவோட நேவி பேஸ் 2 இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், இந்தியா சைலண்டாக 2 போர்க்கப்பலை இந்த இடத்துக்கு பாதுகாப்புக்காக அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக அந்த போர்க்கப்பல்கள் இந்த இடத்துல ரோந்து பணியில் ஈடுபட்டிருப்பாங்க. அவங்கள மீறி இந்த கப்பல் மேலே தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இமீடியட்டாக அசஸ் பண்ணிடுவாங்க, ஓகே ஒரு அட்டாக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி. அதனால எந்த அளவுக்கு இந்த ஒமான் கடற்கரையிலிருந்து அந்த கப்பல் தள்ளி போக முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளி போனதுக்கு அப்புறம் அட்டாக் பண்ணாதான் இந்திய கப்பற்படையோ இல்ல வேறு நாட்டை சேர்ந்த கப்பலோ இதுல இன்டர்ஃபியர் பண்ணாம இருப்பாங்க. ஸோ அதனால
அதனால தான் அந்த கப்பலை ஒமான்லேருந்து எவ்வளவு தள்ளி போக முடியுமோ அவ்வளவு தூரம் தள்ளி போகிற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு, அதே சமயம் இந்தியாவோட கோஸ்ட்டுக்குள்ளேயும் போயிடக்கூடாது. இந்தியா கோஸ்ட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது இந்தியாவோட பிரச்சனையாக மாறிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அட்டாக் பண்ண முடியாது. அதனால் இந்தியா கோஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நடுக்கடலில் வச்சு அட்டாக் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்குது. இன்னொரு விஷயத்தையுமே இங்கே நம்ம கிளியராக நோட் பண்ணணும். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்த கப்பலை ஹைஜாக் பண்ணுறதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கலை. காரணம், ஏமன் கோஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே அந்த கப்பல் வந்தால் மட்டும்தான் அவங்களால ஹைஜாக் பண்ண முடியும். ஸோ ஏமன் கோஸ்ட்டை விட்டு அந்த கப்பல் எவ்வளவு தள்ளி போகுதோ அந்த அளவுக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஹைஜாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு. காரணம், ஹைஜாக் பண்ணாங்கன்னா திருப்பி ஏமன் கோஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போகணும் இல்லையா? ஏமன் கோஸ்ட்டுக்குள்ளே போனால் தான் அவங்களுக்கு அது பாதுகாப்பு. ஆனால் அவங்க ஏமனுக்கு கிட்ட நெருங்கிறதுக்கு முன்னாடியே வேறு நாட்டோட நேவி ஷிப்பு குறுக்க வந்து அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஒரு உதாரணத்துக்கு இந்த கப்பல் மேலேயே அட்டாக் பண்ணாமல் அதை ஹைஜாக் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி தான் ஹைஜாக் பண்ண முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஹெலிகாப்டர் வருதுங்கிறத பார்த்ததையுமே அந்த கப்பல் டிஸ்ட்ரஸ் கால்ங்கிறத கொடுத்துருவாங்க. இந்த டிஸ்ட்ரஸ் கால் கிடச்சிதுன்னா அந்த கப்பல் இந்தியா கோஸ்ட்டுக்கிட்ட இருந்ததுனால இந்தியாவிலிருந்து போர்க்கப்பல் அந்த கப்பலை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். கூடவே விமானப்படை விமானமும் அந்த கப்பல் மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். சரி, இந்த சைடு இருந்து போர்க்கப்பல் வந்துருச்சு, நம்ம உடனே ஏமன் கோஸ்ட்டுக்குள்ளே போக முயற்சி பண்ணலாம்னு திருப்பிக்கிட்டு ஏமன் கோஸ்ட்டை நோக்கி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்ட போயிடலாம், ஆனால் உள்ளே போக முடியாது. அதுக்குள்ளே ஒமானில் இருக்கிற நேவி பேஸ்லேருந்து இந்தியாவினுடைய போர்க்கப்பல்கள் குறுக்க வந்து தடுத்து நிறுத்திடும். கண்டிப்பா இந்திய போர்க்கப்பலை தாண்டி அதை ஏமன் கோஸ்ட்டுக்குள்ள கொண்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்ல, நிறைய போர்க்கப்பல்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க இல்லையா, எல்லாருமே ஓரளவுக்கு வந்துருவாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி டீப் ஓஷனுக்குள்ள போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஹைஜாக் பண்ணி கொண்டு வர முயற்சி பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுவாங்க. அதைத்தான் நேத்தும் பண்ணியிருக்கிறாங்க. சரிப்பா, இதனால இந்தியாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? இந்தியாவை நோக்கி வந்த கப்பல் மேலே தானே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்கன்னு சில பேர் கேட்பீங்க. இன்னும் சில பேர் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இந்தியா ஏதாச்சும் பதிலடி தரணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பீங்க. ஆக்சுவலாக இதுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. காரணம், என்னதான் அந்த கப்பல் இந்தியாவை நோக்கி வந்தாலுமே கூட இந்தியாவுக்கு அந்த பொருட்களை எல்லாம் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்த வேண்டியது அந்த கப்பல் கம்பெனியினுடைய பொறுப்பு. ஸோ அந்த கப்பலில் இருக்கிற ஏதாச்சும் பொருளுக்கு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த கப்பல் கம்பெனி தான் அதை ஏற்றுக்கணும். அதனால தான் கார்கோ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதே தனியாக கப்பல் கம்பெனிகள் எடுப்பாங்க. ஸோ இது எந்த விதத்துலையும் இந்தியாவை பாதிக்காது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, அது இந்தியாவை சேர்ந்த கப்பலே கிடையாது, அது இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு கப்பல். ஸோ இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த கப்பலை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனுடைய ஒரு விளைவாக தான் இந்த கப்பலையும் அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் கேபான் நாட்டை சேர்ந்த ஒரு கப்பல் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். காரணம், இந்தியாவுக்கு வரக்கூடிய மற்ற நாட்டு கப்பல்கள் மேலேயும் இப்படி தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா அது இந்திய வர்த்தகத்தை பெரிய அளவுக்கு பாதிப்படைய வைக்கும். ஸோ இந்திய அரசாங்கம் இமீடியட்டாக ஈரான் கூட ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நடத்தி பார்க்கலாம். காரணம், இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு நல்ல உறவு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எதுக்கு எங்கள் நாட்டுக்கு வர்ற கப்பலை அட்டாக் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி பார்க்கலாம். கூடவே நம்மளுடைய போர்க்கப்பல்களை மேலும் இந்த பகுதிக்கு, முக்கியமாக இந்த அரபிக்கடலுக்கும் ஒமான் கடல் பகுதிக்கும் இடையில இருக்கிற பகுதியில் தான் இப்போ அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த பகுதிக்கு அனுப்பி இன்னும் அங்கே பாதுகாப்பாக வலுப்படுத்த முயற்சி செய்யலாம். இல்லை அதையும் மீறி ட்ரோன்ஸை வச்சு அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா அதைய சுட்டு வீழ்த்தி அதற்கான ஒரு தக்க பதிலடி அப்படிங்கிறத கொடுக்கலாம். மற்றபடி இதை வந்து பெருசாக எஸ்கலேட் பண்ணுற ஒரு மேட்டர் கிடையாது. ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் நேரடியான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே இல்லையா. ஸோ அதனால் வந்து டைரெக்டாக ஒரு கன்ஃபரன்டேஷன் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இதே மாதிரி தொடர்ந்து நடக்குது அப்படிங்கும்போது இந்தியாவை நோக்கி வர்ற கப்பல்களுக்கு இந்தியா தேவையான பாதுகாப்பை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சே ஆகணும். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இந்தியாவினுடைய கடற்கரைக்குள்ளே இந்த கோஸ்டல் பார்டர் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்குள்ளே வந்து அந்த கப்பல் வரல. ஒருவேளை இந்தியன் கோஸ்டல் பார்டருக்குள்ளே அந்த கப்பல் வந்ததுக்கப்புறம் அட்டாக் நடந்திருந்தாலும் அதுவும் பிரச்சனை வேறு மாதிரி போயிருக்கும். இந்தியா பதிலடி கொடுக்குற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். ஆனால் இந்த எந்த ஒரு விஷயமுமே நேற்று நடக்கலை. இந்தியா பார்டருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அட்டாக் நடந்திருக்குது. அது இந்திய கப்பலும் கிடையாது, அது ஜஸ்ட் இந்தியன் க்ரூ மெம்பர்ஸ் மட்டும் இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் சேஃபாக மீட்டிட்டாங்க. இருந்தாலும் இந்தியா சார்பில் இதற்கான ஒரு கண்டனங்கள் கண்டிப்பாக வைக்கப்படும். காரணம், அந்த வழியாக வர்ற கப்பல் எல்லாம் இந்தியாவினுடைய வர்த்தகத்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ இப்போ எதுக்காக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்த கப்பல் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவுமே இனிமேல் அவங்களுடைய பொருட்களை ஏற்றிக்கிட்டு வர்றதுக்கு இஸ்ரேல் கம்பெனிகள்கிட்ட போகக்கூடாது, நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனிகள்ட்ட இருந்து பொருளை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக இஸ்ரேலை தனிமைப்படுத்துறதுக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன நினைக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுமே, இஸ்ரேல் கம்பெனியினுடைய கப்பல் வந்தால் தான் அட்டாக் பண்ணுவாங்க போல், நம்ம வேறு நாட்டோட கப்பலை வச்சு எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவோம்னு யோசிப்பாங்களா இல்லையா. ஸோ அதுதான் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் முயற்சி பண்ணுற ஒரு விஷயம்.
ஹவுதி கிளர்ச்சியாளர்களுமே வேறு எந்த ஒரு நாட்டையும் இந்த விஷயத்தில் இழுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுல குறியாதான் இருக்கிறாங்க. காரணம், இந்த மாதிரி கப்பல் மேலே அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னாலே ஜெனரலாக இந்த நாடுகளுடைய கோபம் அவங்க மேலே திரும்பும். ஸோ அப்படி இருக்கும்போது மற்ற ஏதாச்சும் ஒரு கப்பல், சாதாரண கப்பல், இஸ்ரேலுக்கு சம்மந்தம் இல்லாத கப்பல் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது விளைவு வேறு மாதிரி போயிடும். ஸோ அதனால் அவங்களும் இந்த விஷயத்துலலாம் கேர்ஃபுல்லாக தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும். ஸோ இது இப்படியே போகிற வரைக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, மற்ற நாடுகளுக்கும் பிரச்சனை பெருசாக இருக்காது. அது மாறுது அப்படிங்கும்போது தான் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இங்கே உருவாகும். உடனே எல்லாருமே கேட்பீங்க, இன்றைக்கி காலையில் கேபான் நாட்டு கப்பல் மேலேயும் தானே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க, அந்த நாட்டோட கோபத்துக்கெல்லாம் ஆளாக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. கேபான் அரசாங்கம் இதை விஷயமாக கூட மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதாங்க உண்மை. காரணம், பல நாடுகளையும் சேர்ந்த கப்பல் கம்பெனிகள் டேக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் கேபானில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல நாடுகளோட கப்பல் கம்பெனிஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால அவங்க அதை தங்களுடைய கப்பல் கம்பெனியாக பாவிக்கவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் டேக்ஸை கம்மியாக வாங்குறதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வருவாய் இதிலிருந்து ஈட்டலாம்ங்கிறதுக்காக தான் குறைச்சே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவங்கள காப்பாற்றணும், அவங்களோட போய் சண்டை போடணும் அப்படின்னா அதெல்லாம் கேபானால் முடியாது. அதே சமயம் இந்திய அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணாமல் டேக்ஸ் கம்மியாக இருக்குதுங்கிறதுக்காக கேபானில் போய் ரெஜிஸ்டர் பண்ணில, நான் எதுக்கு உன்னை கண்டுக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்க. இது எங்களோட கப்பலே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒருவேளை இதே இடத்துல இந்தியாவோட கம்பெனியாக இருந்து இந்தியாவிலே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அரசாங்கம் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சில முயற்சிகள் எடுப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அவனே டேக்ஸை கம்மி பண்ணணும், அந்த டேக்ஸ் எவேஷன் அப்படிங்கிறதுக்காக கேபானுக்கு போயிருக்கான். இந்திய அரசாங்கம் எதுக்காக உதவி பண்ணணும்? ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி வந்துடும், பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அதே சமயம் என்னதான் இருந்தாலும் ஈரான் கிட்ட இந்திய அரசாங்கம் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. காரணம், ஈரான் சொன்னால் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கேட்பாங்கன்றது இந்தியாவுக்கு தெரியும். ஸோ முயற்சி எடுக்கலாம், யாருக்கும் தெரியாது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஆக்சுவலாக இந்த பிரச்சனை எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம், இந்தியா இந்த செங்கடல் பகுதியை பாதுகாக்கணும், அவங்களுடைய வர்த்தகத்தை பாதுகாக்கணும், அதுக்காக தன்னுடைய போர்க்கப்பலை கண்டிப்பாக ஒமான் நேவி பேஸ்க்கு அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அனுப்பி வச்சாங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்குது. ஸோ அந்த பழைய வீடியோவையும் நாங்கள் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் அதையும் போயிட்டு பாருங்கள். இதே மாதிரி தெளிவான தரமான காணொலிகள் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.